அனைத்து தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா 4வது நாள் கவுன்சிலிங் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, அதில் ஒரு சின்ன அப்டேட் என்னென்னா, இந்த ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை அப்படின்றத, அது எந்த டிகிரி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உள்ளே பார்ப்போம். ஓகேங்களா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 2 வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை என்னென்னா, 3வது நாள் கவுன்சிலிங்கில் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி 4வது நாள் கவுன்சிலிங்கில் எந்தெந்த போஸ்ட் அடியாகுது, அதாவது காலியாக போகுது அப்படின்ற ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்க போய் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இந்த ஒரு டிகிரி முடித்திருந்தால் உங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை, அதுவும் பிஎஸ்டிஎம்மில் முடிச்சிருந்தீங்கன்னா இன்னும் ஒளிமயமான எதிர்காலம் தான். ஓகேங்களா, அது என்ன டிகிரின்னு பார்த்தீங்கன்னா, பிபிஎம் அல்லது பிகாம் அல்லது பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது பிஏ கோஆப்ரேஷன், பிஏ எக்கனாமிக்ஸ் அல்லது பிஏ கோஆப்ரேட்டிவ் செக்ரட்டரிஷிப் அல்லது பிபிஇ. இந்த ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா, இதில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். அது என்னன்னா, ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர். ஓகேங்களா, அதே மாதிரி பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் அல்லது எக்கனாமிக்ஸ் அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை தான். என்னென்னா, அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரியேட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சென்னையில் உங்களுக்கு வேலை. ஓகேங்களா, அதே மாதிரி பிஎல் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் கன்ஃபார்ம் வேலை. ஏன்டா யார் பிஎல் முடிச்சுட்டுலாம் வந்திருக்க மாட்டாங்க, பிஎல் முடிச்சிருந்தாலும் மார்க் அதிகமாக எடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, இது என்னென்னா அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரியேட் லா டிபார்ட்மெண்ட்டில் வேலை. ஓகேங்களா, இதாங்க. என்ன சார் இப்படி சொல்லுங்கள், வேறு ஒன்றுமே இல்லைங்க. அதை பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதிலே தெரியும், அவங்களே போட்டிருக்காங்க ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டருக்கு என்ன தகுதின்னு பாருங்கள். ஓகேங்களா, இந்த தகுதி தான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் லா டிபார்ட்மெண்ட் என்ன குவாலிஃபிகேஷன், பார்த்தீங்களா, இதுதான் நான் இப்போ சொன்னேன். ஓகேங்களா, ஏன்னா இன்றைக்கி 4வது நாள் நடக்குது. 3 நாள் முடிஞ்ச வரைக்கும் ஜூனியர் கோஆப்ரேட்டிவில் பார்த்தீங்கன்னா 924 வேக்கண்ட் இருக்குங்க. ஓகேங்களா, இன்னும் 924 அப்படியே தான் கிடக்கு. இன்னும் யாரும் உள்ளே போகலை, 4 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அதுலேயும் பிஎஸ்டிஎம் இருந்தீங்கன்னா ரொம்ப எதிர்காலம் தான், கட்டாயம் வேலை சொல்லலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் இது ஓடிக்கிட்டு இதே நான் சொல்லியிருந்தேன். இந்த டிகிரி ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை, கவலைப்படவே வேணாம். ஓகேங்களா, கேட்டிருந்தீங்க கமெண்டில் கேட்டிருந்தீங்க, சார் இந்த இது ஏன் எடுக்காமல் வச்சுருக்காங்க, ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் ஏன் எடுக்காமல் வச்சுருக்காங்க, குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருந்தீங்க. அதோட ஆன்சர் இதுதான். ஓகேங்களா, 924 போஸ்ட் இன்னும் கிடக்குங்க. அதனால் சார் எனக்கு ஜூன் 11 வருது 15 வருது, கவலைப்படவே வேணாம், கன்ஃபார்ம் வேலைன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இந்த டிகிரி மட்டும்தான் அவங்க படிச்சிருக்கணும், வேறு டிகிரி படித்தவங்க எடுக்கவே முடியாது, இதில் போஸ்ட் போய் எடுக்க முடியாது. அதுதான். ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த ஒரு டிகிரி தான், இந்த வேலையெல்லாம் 3ல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கன்ஃபார்ம் கட்டாயம் வேலை இருக்குது, இந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா. ஓகேங்களா, ஓகே. வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நம்ம சேனலில் அடுத்த வீடியோ என்னென்னா, உங்கள் குரூப் 2 இப்போ போஸ்டிங் எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா, எடுக்க போவீங்க, அதுக்கு எவ்வளோ சேலரி, ஃபஸ்ட்டு மந்த் சேலரி எவ்வளோ கையில் வரப்போகுது அப்படின்ற வீடியோவும் அடுத்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஓகே, நன்றி, வணக்கம்.